ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வைஸ்டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஓப்போ, ரியல்மி, ரெட்மி அப்படிங்கிற 3 பிராண்டோட ட்ரூ ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரூ ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் எல்லாம் இந்த பிராண்டில் நல்லா இருக்கா, என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மொபைல் ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா, அதாவது 1910லே இந்த இயர்ஃபோன்ஸ் அப்படிங்கிறது இது கப்பல் படைகளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைக்கேற்ப அப்டேட் அப்படிங்கிறது வந்துகிட்ருக்கு. இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, இந்த ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்ஃபோன் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இதில் ஒயர் அப்படிங்கிறதே இருக்காது. இதை ஃபேமஸ் ஆக்குனது யார் அப்படின்னு கேட்டால் ஆப்பிள் பிராண்டு தான். செப்டம்பர் 2014 பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 7 இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இந்த ஆப்பிள் இயர்பட்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த வருடம் தான் பார்த்திங்கன்னா ஐஃபோனில் இந்த ஐஃபோனோட ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஆப்பிளை பற்றி பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இதில் எப்படி காதில் இது நிற்குமா, கீழே விழாதா, அப்புறம் பார்த்திங்கன்னா இது குவாலிட்டி அப்படி மைக் குவாலிட்டி அப்படிங்கிற எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. பட் இப்போ ஐஃபோனுக்கு அடுத்து ஆப்பிள் நிறுவனத்தில் இந்த இயர்பட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்காகவே இருக்குது. இதை மற்ற பிராண்டும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிராண்டில் எப்படியெல்லாம் இந்த குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இயர்பட்ஸ் ரெட்மி இயர்பட்ஸ் எஸ். ஆமாங்க, ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரூலி ஒயர்லெஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூடூத்து 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்பிசி ஆடியோ கோடிங் மட்டுமே சப்போர்ட் செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருக்கும். இதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு IP-X4 அப்படிங்கிற வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் டிசைனை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, டிசைன் நல்லா தான் இருக்குது. இந்த ஏர்பட்ஸை நீங்கள் 1 டைம் சார்ஜ் பண்ணால் 4 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சார்ஜிங் கேஸை வச்சு நீங்கள் 12 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மைக்ரோ USB சார்ஜ் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் கம்மியான ப்ரைஸில் ஓரளவுக்கு எல்லாம் ஓகே தான். பட்டு சார்ஜருக்கான கேபிள் கூட இவங்க பாக்ஸில் கொடுக்கல. சரி விடுங்க, நம்மக்கிட்ட தான் கேபிள் இருக்குது. சரி, இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ளஸ் அப்படின்னு வர்றப்ப இதோட பட்ஜெட் அப்படிங்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, நல்ல டிசைனாக இருக்குது. மைனஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஆடியோ குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கேபிள் பாக்ஸில் கொடுக்கல, அவ்வளோதான் விஷயம். இதோட ப்ரைஸ் 1799 ருபீஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பட்ஸ் என்னென்னா ரியல்மி பட்ஸ் ஏர் நியோ. இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் இயர்பட்ஸோட தம்பி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதை நான் காப்பி கேட் அப்படிங்கிறத டீசெண்டாக சொன்னேன். இது பார்த்திங்கன்னா ரியல்மியோட 2வது ட்ரூலி ஒயர்லெஸ்ன்னு சொல்லுவோம். இது லாஸ்ட் இயரில் தான் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு லைட்டர் வெர்ஷன் தான். இந்த ரியல்மி ஏர் நியோ பார்த்திங்கன்னா வெயிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆப்பிள் ஏர்பட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படிங்கிறது மட்டும் தான் கிடையாது, பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் தான். இது பார்த்திங்கன்னா 30mm பாஸ் பூஸ்ட் டிரைவிங் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் பார்த்திங்கன்னா 5.0 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக பேர் ஆகிறதுக்கு அதுக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 119.2 ms சூப்பர் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. இதனால் பப்ஜி மாதிரி கேம் விளையாடுறப்ப அதில் ஆடியோ அவுட்புட் அப்படிங்கிறது டிலே ஆகாது. இதில் ஆடியோ அவுட்புட் பார்த்திங்கன்னா எஸ்பிசி WAC அப்படிங்கிற ஆடியோ கொடாக் சப்போர்ட்லாம் இதை கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் எவ்வளோ நேரம் நிற்கும்னு பார்த்தா ஏர்பட்ஸ் ஒரு 3 ஹவர்ஸ் நிற்கும். இதோட சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்கன்னா 70 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா 2999 சொல்கிறாங்க. இதோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ரைஸ் அண்டு ஸ்டைலிஷான டிசைனு. மைனஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் பார்த்தீங்கன்னா USB-C அந்த போர்ட் கிடையாது, நார்மலான ஆடியோ குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இயர்ஃபோன்ஸ் ரெட்மி ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் 2. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்பிள் ஏர்பட்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் முக்கியமான ஹைலைட் ஃபியூச்சர் அப்படிங்கலாம் நிறையா இருக்குது. என்னன்னு கேட்டால் 14.2 mm ஆடியோ டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் ஆப்பிள் ஆடியோ டிரைவரை விட பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல பேஸ் மற்றும் கிளாரிட்டி அப்படிங்கிறது ஆடியோவில் கிடைக்கும். இது ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்பிசி WAC அண்டு LHDC அப்படிங்கிற ஆடியோ ஃபார்மேட்லாம் இதில் சப்போர்ட் பண்ணும்.
இதை நம்ம ஒன் டைம் சார்ஜ் போட்டால் 4 ஹவர்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இதோட சார்ஜிங் கேஸை வந்து நம்ம 14 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4499 ருபீஸ். இதோட ப்ளஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் அண்டு லுக்கு அப்படிங்கிறது சுத்தமாக வேஸ்ட்டு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஓப்போ என்கோ ஃப்ரீ. ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ப்ரைஸும் இல்லாமல் ஆப்பிள் சாம்சங் போல் ஒரு ப்ரீமியம் ப்ரைஸும் இல்லாமல் ஒரு மீடியம் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்போவில் இந்த என்கோ ஃப்ரீ இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா 13.4 mm ஆடியோ டிரைவர், அதாவது டைனாமிக் ஸ்பீக்கரை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் பார்த்திங்கன்னா 5.0 சப்போர்ட்டோடு வருது. ஆடியோ தரத்தில் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் இயர்பட்ஸோட போட்டி போடுது. அதாவது ஆப்பிள் சாம்சங் அந்த அளவுக்கு வந்து யூக்கலாக வந்து குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இதில் IP-X4 வாட்டர் ரெசிஸ்டன்சி ரேட்டிங்கோடு வருது. இது ரொம்பவே ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். ஒரு முறை வந்து நம்ம சார்ஜ் போட்டால் போதும். இந்த இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் வரைக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதனால் பேட்டரியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு வந்து பார்ப்போம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7990 ருபீஸ். இதோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறப்ப IP-X4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா டிசைன் அண்டு பில்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே நல்லாயிருக்கு. மைனஸ் அப்படின்னு வர்றப்ப நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபியூச்சர் வந்து சரியில்லை. இதுதான் ஓப்போவோட மைனஸ் அண்டு ப்ளஸ். ஓகே நண்பா, இந்த வீடியோ மூலமாக இந்த 3 பிராண்டோட ஒயர்லெஸ் ஏர்பாட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.